ரஞ்சிதா வேணாம் வேணாம் ப்ளீஸ் விட்டுரு, வேணாம் ரஞ்சிதா ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிடாத அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ரஞ்சிதா காலில் விழுந்து கதறாங்க. சரி, என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். நம்ம ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியுடைய கல்யாண ஆல்பத்தை வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து திருடி எடுத்துகிட்டு வந்து அவங்க மாமாவான விஜய் சார் பெட்ரூமில் தலகாணிக்கீழே வச்சிடுறாங்க. அது தெரியாமல் விஜய் பார்த்தீங்கன்னா தலகாணியை எடுத்து சரி அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு எடுக்கிறாரு. அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் கண்ணில் அந்த ஆல்பம் வந்து தென்படுது. அந்த ஆல்பத்தை எடுத்து நம்ம விஜய் வந்து பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஏது இருக்குது, இது என்ன ஆல்பம் என்னன்னே தெரியல அப்படின்ட்டு அவர் வியப்பாக பார்க்குறாரு. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விஜய் சாரை எடுத்து பார்க்குற போது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் மல்லியோட ஃபோட்டோ இருக்குது, விஜய் சாரோடைய ஃபோட்டோவும் இருக்குது. என்னென்னு பார்த்தா அவங்களுடைய கல்யாண ஆல்பம் அன்னபூர்ணியமாக கொரியரில் சென்ட் பண்ண அந்த ஆல்பம் தான் ரஞ்சிதா வந்து ஸ்டோர் ரூம் வந்து திருடி எடுத்துகிட்டு வந்து விஜய் சார் தலகாணிங்களை ரூமில் வச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜய் சார் இதை யார் எடுத்துகிட்டு வந்து வச்சது, என் ரூமுக்கு எதுக்காக வந்துச்சு, நான் எந்த ஒரு கருமத்தை வந்து கண்ணில் பார்க்கக்கூடாதோ அந்த ஒரு கர்மத்தை வந்து எப்படி நான் பார்த்தது, என்னால் அதை ஜென்ரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் வந்து ஆத்திரத்தில் கோவத்தில் வந்து பேசுகிறாரு. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வராங்க. ராஜேஸ்வரி வந்து தம்பி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைப்பா எனக்கும் சொல்லுப்பா, வீட்டில் பெரியவங்க இருந்தால் பெரியவங்க கிட்ட தான்ப்பா ஃபஸ்ட்டு பிரச்சனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா விஜய் வந்து அக்கா இது வந்து என்னுடைய கல்யாண ஆல்பக்கா, இது வந்து எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னே தெரியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லியை பார்க்குறாங்க, இந்த நாய் தான் அந்த ஆல்பத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பா அப்படின்ட்டு மல்லியை பார்த்து மரியாதை இல்லாமல் கேவலமாக பேசுகிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா மல்லி நான் எடுக்கவே இல்லை, என்னை விட்டுருங்க, நான் அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, இது ஸ்டோர் ரூமில் தான் இருந்துச்சு, எப்படி இங்கே வந்ததுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து உண்மையாக சொல்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் கூட இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் உண்மையை ஏற்றுக்கவே இல்லை. அப்பா பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாங்க, உன் கழுத்தில் எப்போ நான் தாலி கட்டணும் அன்றைக்கி இந்த சத்தியமாக எனக்கு நிம்மதியாக போச்சு, தூக்கமும் இல்லை, ஒழுங்காக நான் ஆஃபீஸ்லேயும் வேலையும் செய்கிறதில்ல, கான்ஸ்டண்ட்டாகவே இல்லை, என் மைண்ட் செட்டை வந்து நீ வந்து டிசப்பாயின்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பிடிச்சி திட்டுறாங்க. அந்த ஒரு தருணத்தை பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பின்னாடி நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த ஆல்பத்தை எடுத்துன்னு போய் கொளுத்து ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரஞ்சிதா வந்து எந்த சாக்க சிக்கன் கிடைக்கணும் தான் நான் அவங்க அம்மாவான ராஜேஸ்வரி வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வாய்ப்பை வந்து நம்ம ரஞ்சிதா வந்து மிஸ் பண்ணாத இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா உடனடியாக போயிட்டு கிச்சனில் பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து போட்டு கொளுத்தி எரிச்சிடுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா எரிக்க போகிற போது தீக்குச்சை பற்ற வைக்கிற போது பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வேணாம் விட்டுரு, வேணாம் மல்லி ப்ளீஸ் ரஞ்சிதா ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலில் விழாத குறைய கெஞ்சுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா காலிலே விழுந்துட்டாங்க. ரஞ்சிதா உன் காலில் கூட விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கல்யாண ஆல்பத்தை மட்டும் எரிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாக்குட்டி சித்தி வேணாம் சித்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்குட்டி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை சித்தி வேணாம் சித்தி ப்ளீஸ் சித்தி விட்டுருங்க சித்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. அந்த ஒரு தருணத்தில் அந்த சின்ன குழந்தை அந்த பச்சை குழந்தை கதறதை பார்த்துட்டு கூட கண்ணால் பார்த்துட்டு கூட அவளால் எப்படி தான் அப்படி இருக்க முடியுதோ சத்தியமாக எனக்கு தெரியல. அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து என்னான்றாங்க, உன் கண்ணுக்கு இப்போ தான் சித்தி தெரிறாளா, ஏய் பே அப்படின்னு சொல்லிட்டு நாய் ஒரு மாட்டை முடுக்கிற மாதிரி பேன்ற ஒரு சின்ன குழந்தை அவன் மனசை புரிஞ்சது கூட தகுதி இல்லாத ஒரு ஆள் நீ, உனக்கு போய் நாகரிகன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு